மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையும். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கில தேதி 1/1/2024, கிழமை திங்கக்கிழமை. என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம். அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம், அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம். 8/1/2024 காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபெரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது 11/1/2024 அமாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி. 14/1/2024 போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு. அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை. அடுத்தது 15/1/2024 பொங்கல். அதுக்கு அடுத்தது 16/1/2024 மாட்டு பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 21/1/2024 பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம். அதுக்கு அடுத்தது 25/1/2024 தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில். அதுக்கு அடுத்தது 26/1/2024 அன்னைக்கு வாஸ்துவோட நாள். அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும். வீட்டில் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். காலையில் 9:52லேருந்து 11:22 வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள். அதுக்கு அடுத்தது 30/1/2024 திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது. இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் 8/1/2024 புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே 27/1/2024 மகரத்துக்கு போகிறார். இதுக்கு நடுப்புற 5/1/2024 சுக்கிர பகவானானவர் தனுர் ராசிக்கு வரார். இது மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது. இந்த மாதத்து விசேஷங்களும் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா? நல்லது, நமஸ்காரம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம்.
ராகு பகவானவர் கோதண்ட ராகுவாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்ததுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், ₹1 போட்டால் ₹100 எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். அதை தவிர 12ல் குரு இருக்கிறதுனால, அந்த குருவும் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சைக்கிள் வச்சுருக்கிறவங்க 2 வீலர் வாங்குறதுக்கும், 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குறதுக்கும், கார் வாங்கியிருக்கிறவங்க லேவிஷான லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது பொங்கலும் இந்த மாதத்தில் வருது. இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா? அதிகம் சொல்லலாம். அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி, ரொம்ப நாளாக இருந்த தம்பதிகளுக்கும் வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். ராசியாதிபதியான சுக்கிரன் இருக்கிற இடம் ராசிக்கு 7ல் இருக்கார், புத பகவானோடு இருக்கார். ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ஐஐடி, ஜேஇ, நீட் செய்யக்கூடியவங்களுக்கு வளமான எதிர்காலம் உண்டா? வளமான எதிர்காலம் உண்டு. இதே போல் பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அப்படின்னாக்க ஏற்றமான காலகட்டமே அது. பார்ட்னருக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ராசியாதிபதியை உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உங்களோட சுயமுயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவானானவர் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதுவரை ஜீவனத்தில் இருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு சில அவமானங்கள், அசிங்கங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அவமானங்கள், அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சா? விலகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிஷபராசிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. சரி சாமி, பார்த்தது குரு 12ல் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 7ல் இருக்கிறதுனால சின்னத்திர பெரிய திரை கலைஞர்கள், சினிமாவில் இதுவரையிலும் வாய்ப்பு கிடைக்காத கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பண வரவு வரும். திடீர்னு புது புது ஒப்பந்தம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு உண்டான மதிப்பும், அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வும், அவங்களுக்கு உண்டான பண வரவும் கிடைக்கும். உங்களை மேலதிகாரியும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களோட கோஆப்ரேஷன் பண்ணி உங்களோட முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து உதவியாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடம் அப்படின்றது, ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது அது சந்திரனுடைய இடம். இதே போல் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். அதே போல் கல்விக்கு அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால புதிய கூட்டு தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு புது புது ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரிஷப ராசியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடியது. அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் தை மாதம் வருது. தைப்பொங்கல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி. அதனால் உங்களுடைய பழைய வேலையிலேருந்து புதிய வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம். இதை தவிர உங்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துல விழுறதுனால வெளியூர், வெளிமாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். உணவு கட்டுப்பாடு இல்லைனாக்க யூரினரி இன்ஃபெக்ஷன்,
ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் சனி பகவான் பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம். மாத்ருவுக்கு அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செல்லணும். சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாக இருக்குமா? பொது போக்குவரத்து பயன்படுத்துறது சிறப்பாகவே இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய நாள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 சுக்கர ஓரையில் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.